இது புதுவை பல்கலைக்கழகத்தின் புதுவை வாணி 107.8 மெகாஹெர்ட்ஸில். சுற்றுச்சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி. புதுவை பல்கலைக்கழகம் மாசு கட்டுப்பாட்டு துறையை சார்ந்த துணை பேராசிரியர் எஸ். சுடலை அவர்களை சந்திக்கிறார் காலாப்பட்டு தனலட்சுமி. வணக்கம் நேர்களே, இது புதுவை பல்கலைக்கழகத்தின் புதுவை வாணி சமுதாய வானொலி. இந்த காலகட்டத்துல இப்ப இருக்கிற நிலைமையில சுற்றுச்சூழல் எந்த அளவுல பாதுகாக்கப்படுது அப்படின்னே நம்ம பேசலாம். இது சம்பந்தமா பேசுறதுக்கு நம்ம கூட பேசுறதுக்கு வந்திருக்காங்க மாசு கட்டுப்பாட்டு துறையை சேர்ந்த பேராசிரியர் எஸ். சுடலை அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க கிட்ட கேட்க போறோம் நம்ம. வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார், அதாவது நீங்க இந்த துறையில இருக்கிறீங்க, மாசு கட்டுப்பாட்டு துறையில இருக்கீங்களே சார். இன்றைய நிலைமையில நம்ம சமுதாயத்துல எந்த அளவுக்கு சார் சுற்றுச்சூழலை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கலாம் அப்படின்றது? ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டு வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மாசு கட்டுப்பாடுன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாசு கட்டுப்பாடுக்குன்னு ஒரு வாரியமோ இல்லை ஒரு மினிஸ்ட்ரியோ இருக்குதுன்னு சொன்னாலே மாசு அந்த அளவுக்கு அதிகமாகிடுச்சு, அதை கட்டுப்படுத்துறதோடைய தேவை அதிகமாகிருக்குன்னு தான் அர்த்தம். இதை நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தவங்களுடைய சுயநலம் தான் அதுக்கு காரணம். அதாவது சுயநலம்னு சொல்கிறத விட இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. சுயநலம்னா இன்னைக்கு நம்ம நல்லா இருப்போம்னு நினச்சிக்கிட்டு செய்கிறோமே தவிர அந்த சுயநலங்கிற வார்த்தையை எடுத்துட்டு அறியாமைங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிறது தான் நல்லதாக இருக்கும். ஏன்னா சுயநலம்னா எப்பயுமே நம்ம நல்லா இருக்க போகிறதில்ல. தாக இருந்தால் தண்ணி வாங்கி குடிச்சிட்டு இருந்த உலகத்தில் இன்னைக்கு 20 ரூபா இருந்தால் தான் தண்ணியை வாங்கி கொடுக்க முடியுது ஒரு பாட்டில். ஸோ இப்போ எனக்கும் இந்த நிலைமை தான், எல்லாருக்கும் இந்த நிலைமை தான். இப்போ சுயநலங்கிறத விட அறியாமைங்கிறது தான் சரியான வார்த்தையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்லலாம்னாக்கா, இப்போ சுற்றுச்சூழல் பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னா கொஞ்சம் மோசமான அளவு தான் இருக்கு. கண்டிப்பா சார். நீங்க சொன்னது என்ன அப்படின்னா அறியாமை தான், உண்மையிலே சொல்லலாம். அறியாமை இருந்தாலும் சார் நம்ம நிறையவே அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் நம்ம அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்குன்னே நம்ம சொல்லலாம். இதை மக்கள் எந்த வகையில பயன்படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய திட்டங்கள் இருக்கு. ஆனா எல்லா திட்டங்களும் போய் சேர்றதுக்கான வழி கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு. எனக்கு 2 ரூபாய் போட்டா 5 ரூபாய் கிடைக்கும், இப்படி ஒரு லாப நோக்கத்துல போயிட்டு இருக்கிறதால அவேர்னஸ் ப்ரோக்ராம் கூட லாப நோக்கத்துக்கு தான் போயிட்டு இருக்க மாதிரி தான் ஒரு கருத்து நிலவுது. ஸோ இப்போ மக்களுக்கு எப்படி போய் சேருதுனாக்கா, இப்போ அரசாங்கம் என்ன பண்றாங்க, ரீசைக்கிள் பண்ணுங்க, ரீயூஸ் பண்ணுங்க, 3R இனிஷியேட்டிவ்ஸ்னு சொல்றாங்க. அது என்னக்கன்னா, இப்போ ஒரு பிளாஸ்டிக் பை நீங்க வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீங்க திரும்பவும் அதை யூஸ் பண்ணுங்க, அப்படியே குப்பையில போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம். அரசாங்கம் ஒரு வாசகம் சொல்றாங்க என்னன்னாக்கா, நீங்க குப்பையை நல்ல பொருளை குப்பையை ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இது நான் சொல்றதை விட உங்களுக்கே தெரியும். ஏன்னா இது பிசிக்ஸோ இல்லை கெமிஸ்ட்ரியோ இன்னொருத்தர் சொல்லித்தர வேண்டியது அவசியம் இல்லை. நம்மளோட சுற்றுப்புறம் எப்படி இருக்கு, நம்ம எப்படி யூஸ் பண்றோங்கிற விஷயம் நமக்கே தெரியும் இல்லையா? இப்போ நீங்க இதுக்கு கேள்வி கேட்கணும் அவசியம் இல்லை. ஒரு ஊரை சுத்தி வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவேர்னஸ் எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும். கண்டிப்பா சார். அதாவது அவேர்னஸ் கொடுக்குறாங்க, ஆனா அவங்க அது பயன்படுத்துறாங்களோ இல்லையே கேட்கறாங்க, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இல்லை சார். இந்த பிளாஸ்டிக் பைன்னு சொல்றோம் இல்லைங்களா சார், அந்த காலத்துலயும் தான் இருந்தாங்க, மக்கள்லாம் வாழ்ந்தாங்க. ஆனா அவங்கெல்லாம் கண்டிப்பா இந்த பிளாஸ்டிக் பை அப்படின்றத அவங்க யூஸ் பண்ணவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இது இப்ப சமீபத்துலதான் ரொம்பவே அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு குறிப்பான சிலர் 2 மாவட்டங்கள் அங்க அந்த இடத்துலலாம் கண்டிப்பா பிளாஸ்டிக் பையே இல்லை. குறிப்பா சொல்ல போனா நாங்க ஏற்காடு சமீபத்துல போனோம் சார். அங்க எந்த இடத்துலயுமே பிளாஸ்டிக் பையே இல்ல, கொடுக்கவே மாட்டோம், எந்த கடையில போனாலுமே கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்போ அந்த அரசாங்கம் நல்ல ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, சட்டங்களை ஒழுங்கான முறையில நடத்திட்டு இருக்கிறதுனால அங்க எதுவுமே இல்ல அப்படின்றது. இப்போ ஒண்ணுமே இல்ல சார். நம்ம புதுவை வானிலே நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம்லாம் நம்ம கொடுத்துட்டு இருக்கோன்னே சொல்லலாம். அதெல்லாம் கேட்கும் போதுதான் மக்கும் குப்பை மக்காத குப்பை இந்த மாதிரிலாம் தனித்தனியாவே பிரிக்கிறதுக்குலாம் நம்ம கொடுத்துருக்கோம். கேட்கும் போதுதான் அப்புறம் அவங்க யூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. இப்போ அரசாங்கம் சொல்லியிருக்காங்க, நம்ம மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படின்றது தனித்தனியா பிரிக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இதுல மக்கள் எப்படி சார் அவங்க இது எப்படி சார் எடுத்துப்பாங்க? மக்கும் குப்பை எது, மக்காத குப்பை எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை எங்களுக்கு சொல்லுங்க சார். அரசாங்கம் சொல்லியிருக்காங்க, ரைட்டு. அதாவது நீங்கள் முதல்ல ஆரம்பிச்சிங்க, என்ன ஆரம்பிச்சிங்கனாக்கா, முதல்ல பிளாஸ்டிக்கோட பயன்பாடு இல்லை, சமீப காலத்தில் தான் பிளாஸ்டிக்கோட பயன்பாடு அதிகப்படியாக ஆச்சு அப்படிங்கிறது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ என்னோட அப்பா காலமோ இல்லை அவங்களுடைய அப்பா காலத்திலேயே பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு மனுஷன் அதிகபட்சம் ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே அவன் போயிருக்க மாட்டான். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட நம்ம ஒரு நாளைக்கே ஒரு 40 கிலோமீட்டர் வேகம், அதாவது 40 கிலோமீட்டர் நம்ம மூவ் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நம்மளோட மூவ்மெண்ட் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. நம்ம நடந்து போகிற தூரமும் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. கால ஓட்டங்கள் இல்லை வித்தியாசமான ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கிறதால நமக்கு எல்லாமே அதிகப்படியாக செய்ய வேண்டிய வேலை இருக்குது. இப்போ ஒரு சாப்பாடு நான் எடுத்துகிட்டு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், முன்னாடி ஒரு டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி ஒரு சுலபமாக இருக்குது ஒரு பிளாஸ்டிக் பை. ஏன்னா அந்த சுலபம் எதுக்கு தேவைப்படுதுன்னா, மாறுபட்ட வாழ்க்கை சூழலுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, எல்லாமே நான் இப்படி தான் செய்வேன்,
அப்படின்னு ஒரு ஒரு நமக்குள்ள ஒரு கட்டம் போட்டுக்கிறது இல்லாம கொஞ்சம் நம்ம பழைய காலத்தையும் யோசிச்சு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் பாசிபிளா இருக்கும். எப்படி சொல்றேன்னாக்கா, இப்போ நீங்க காலையில வந்து சாப்பாடு ஹோட்டல்ல போய் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடையில போயிட்டு ஒரு 4 இட்லி வாங்குறோம்னா அதுக்கு ஒரு பிளாஸ்டிக் பை ஒரு கவர் வைப்பாரு, அதுல 4 இட்லி வச்சு பேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கவர்ல சாம்பார் ஊற்றுவாங்க, இன்னொரு இதுல சட்னி ஊற்றுவாங்க. இதை ரொம்ப சிம்பிளா நீங்க ஒரே ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4 இட்லி வச்சுக்கலாம், அதுலேயே சட்னிக்கு ஒரு டிஃபன் பாக்ஸ் ஒரு சின்ன டப்பாவை வெயிட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஸோ இது நம்ம ஒரு தனி மனுஷன் செய்கிற வேலையை தவிர அரசாங்கத்தோட திட்டத்தினாலேயோ இல்லை வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதாலோ செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லை. இது ஒவ்வொரு தனி மனுஷனுக்கும் இதை நம்ம செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி தோணலாம். என்ன பிரச்சனை இருக்குனாக்கா, இதோட பாதிப்பு நம்ம இன்னும் உணர ஆரம்பிக்கல. நம்ம வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கிறதால நம்ம என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஒரு காலகட்டத்தில் நம்ம பண்ண தப்பே நமக்கு முன்னாடி நின்று நம்மளை ஓட விடாம அப்பதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் இதெல்லாம் பிரச்சனை போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறோம். மக்கும் குப்பை மக்காத குப்பை எது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிளான விஷயம் தான். எதெல்லாம் மக்குமோ அதெல்லாம் மக்கிற குப்பை, எதெல்லாம் மக்காதோ அதெல்லாம் மக்காத குப்பைன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன சொல்லலாம்னா, இப்போ காய்கறி நம்ம ரொம்ப டெக்னிக்கலாக போகாமல் ரொம்ப சிம்பிளாக போனோம்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் வீட்டில் இப்போ நீங்கள் காலைல காய்கறி சமைக்க போகிறீங்க, இப்போ காய்கறிலாம் இருக்கு இல்லையா, அந்த தோல்லாம் வருது இல்லையா, காய்கறி தோல், அது எல்லாமே வந்துட்டு குப்பையில் போட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் வெளியில் த்ரோ பண்ணிட்டீங்கன்னா அது அப்படி என்ன பண்ணும், கொஞ்சம் அங்கவே மக்கி ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சு. அதை என்ன சொல்றாங்க, அந்த மக்கிறத வந்து அப்படி ஒரு டெய்லி டம்ப்லாம் நிறைய கான்செப்ட்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. வெர்மி கம்போஸ்டிங், அதாவது மண்புழு உரத்தை பத்தி சொல்றாங்க. வீட்டு தோட்டத்திலே பள்ளம் தோண்டி அதுல போடலாம். இது நீங்க சொல்றது வந்து வீட்டுக்கு பள்ளம் தோன்ற அளவுக்கு இடம் இருந்தா அதை செய்யலாம். அப்படி இல்லாதவங்களுக்கு கூட ஒரு பானை 3 பானை மாதிரி இருக்கும். அது பேரு நிறைய இப்போ ஹோப்ல கூட பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். அந்த ஒரு வீட்டுக்கு கார்னர்ல ஒரு செட்டப் இருக்கும், டெய்லி டம்ப்னு ஒரு ப்ராஜெக்ட் வச்சிருக்காங்க. ஸோ அது மாதிரி நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ என்ன பிரச்சனைனா, யாரும் முன் வரல. இப்போ எனக்கு வந்து நான் வந்து இந்த வீட்டில் என்னோட கழிவை நான் கழிவாக பார்க்கக்கூடாதுன்னு ஒருத்தன் முடிவு பண்ணிட்டான்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் வந்து அரசாங்கமும் சரி தனி மனித லெவல்லையும் சரி நமக்கு நிறைய உதவிகள் கிடைக்குது. ஆனால் அதை நம்ம போயிட்டு அப்ரோச் பண்ணலை. அதுதான் விஷயம். இதில் என்ன பெனிஃபிட்னாக்கா, காவிஷ்னு ஒரு தனியார் நிறுவனம் ஒன்று புதுச்சேரியில் அமைச்சிருக்காங்க. அவங்க என்னன்னாக்கா, நீங்கள் உங்களோட குப்பையை வந்துட்டு பயோகாசிஃபிகேஷன் யூனிட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் குப்பையை போட்டுக்கிட்டே இருந்தனாக்கா உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான சமையல் எரிவாயு வந்து அந்த குப்பையிலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது மாதிரி நிறைய புது நிறுவனங்கள்லாம் இன்னும் வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ பிரச்சனை எங்க நிக்குதுன்னா, ஒரு தனி மனித லெவலில் தான் நிக்குதே தவிர பொதுவா இல்லை ஒரு சயின்டிஃபிக் லிமிடேஷன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. இது தனி மனிதத்தோடைய ஒழுக்கம் தான் இப்போதைக்கு தேவையா இருக்கு. அதாவது என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நீங்க வந்து ஒரு காய்கறியில இருந்து நம்ம எரிவாயுவே வந்து உற்பத்தி பண்ணலாம் அப்படின்னு சொல்றீங்க. கொடுக்குறாங்க நிறைய என்ஜிஓவும் வாலண்டரியா வந்து இதெல்லாம் வந்து ஒரு அவேர்னஸா கொடுக்குறாங்க. இதுல இப்போ நான் என்ன சொல்ல வரேன் சார், இப்போ வந்து நாங்க வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் வச்சு நடத்திட்டு இருக்கோம் சார். இப்போ எங்களுடைய சுற்று வட்டாரத்திலேயே நான் பார்த்துருக்கிறேன் சார், நிறைய கேரி பேக்ல எல்லாம் குப்பையெல்லாம் போடுவாங்க. எல்லா குப்பையுமே ஒன்னா போடுவாங்க, எல்லாமே போட்டு அப்படி வாசல்லே போடுவாங்க. வாசல் தான் அவங்க வீட்டு ஓரமாவே போட்டுருவாங்க. இதனால் வந்து ஏன் ஒரு தெரு சுத்தமா இருக்கணும்னா நம்ம கையில இருக்கு. தனி மனிதன் அப்படின்னு அது உண்மையே சொல்ல போனா பெண்களுக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கு. ஆனால் அவங்களே வந்து ஒரு இதுவா அப்படியே தூக்கி போட்டு போறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் இன்னொன்னு சொல்லலாம் சார், அவசர உலகம். எல்லாருமே வந்து வேலைக்கு போறாங்க, கணவனும் சரி மனைவியும் சரி 2 பேருமே வேலைக்கு போறதுனால அவசர உலகத்துல அவங்களெல்லாம் அதெல்லாம் ஒரு ப்ராப்பரா பண்ண முடியல. இப்போ முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி கடைசியில் லாஸ்ட்டாக நம்மளுக்கு ஒரு பாதிப்புன்னு வரும் பார்த்தீங்களா, அன்னைக்கு உணர்வாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாகவே அந்தந்த இடத்துல வந்து பூகம்பம் சொல்லலாம், அவங்கவுங்க வந்து தான் சுயநலத்துக்கோசம் நீரையும் நிலத்தையுமே பாதிக்கப்படுத்துறதுனால நம்ம இந்த சுனாமி வந்து சார், இதை நீங்கள் எப்படி சார் ஏற்றுக்கிறீங்க? ஃபிலாசபிக்கலாக சொல்லணும்னாக்கா, சுற்றுப்புறம்னு சொன்னீங்க. புறம்னா வெளியில் இருக்கிற விஷயம், அகம்னா உள்ள இருக்கிற விஷயம் இல்லையா. சுற்றுப்புறம்னா நம்மளை சுற்றி இருக்கிற வெளியில இருக்கிற நம்மளுடைய அதாவது நம்மளை சுற்றி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம சுற்றுப்புறம்னு சொல்றோம். அகம் ஒருத்தவனுக்கு சரியாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது அகம்னா உள்ள நான் என்னுடைய மனமோ இல்லை என்னோட பாவனைகள் எல்லாமே சுத்தமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக சுற்றுப்புறம் அழகாயிடும். இப்போ நான் உள்ள வந்து என்னுடைய சிந்தனைகள்லாம் நல்ல சிந்தனைகளாக இருக்க ஆரம்பிச்சிச்சுனாக்கா என்னோட சுற்றுப்புறத்தை பற்றி நான் பெரிய அளவில் சிந்திக்க தேவையில்லை. அப்போ எல்லாருமே அமைதியாக இருக்கும்போது, அதாவது நீங்கள் உங்களுடைய நம்பிக்கையை நான் பாதிக்காமல் சொல்கிறேன். இப்போ சுனாமி இது மாதிரி பெரிய பெரிய இடர்கள்லாம் வர்றதுக்கு காரணம் நம்மளுடைய வக்கரமாக தான் இருக்கலாம், அப்படி கூட சொல்லலாம். இது வந்து சயின்டிஃபிக்கலாக சொல்ல முடியாது, பிலாசபிக்கலாக சொல்லணுனாக்கா நம்மளுடைய வக்கர சிந்தனைகள் தான் இப்படிலாம் வெளிப்படுதுன்னு கூட
நம்ம சொல்லலாம். அது நீங்கள் சொன்னது கூட கரெக்டு தான். ஏன்னா நம்மலாம் இந்த மாதிரி நிலநீரை மாசுபடுத்துறதால இது மாதிரி வருதுனாக்கா அது ஒரு விதத்தில் உண்மைன்னு கூட வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்னன்னாக்கா ஒரு ஈக்குவலிபிரியம்னு சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா ஒரு ரூமுக்குள்ள 10 பேர் இருக்கணும்னாக்கா அந்த 10 பேர் தான் இருக்கணும் அந்த ரூமுக்குள்ள. அதாவது உலகத்துல இவ்வளவு தண்ணி இருக்கு, இவ்வளவு காற்று இருக்கு, இதெல்லாம் வந்து இவ்வளவுதான் பயன்படுத்தணும்னு ஒரு லிமிட் இருக்கு. இந்த லிமிட்டை தாண்டி போகும்போது என்ன பண்ணுன்னா இயற்கையே வந்து ஒரு சில பேலன்ஸ் பண்ணிக்கும். இப்போ ஒரு 15 பேர் ஒரு 10 பேர் ரூமுக்குள்ள இருக்க போறான்னு வச்சுக்கோங்களா, எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பாங்க. அப்ப அந்த ரூம் ஓனர் என்ன பண்றாரு, 10 பேர் தாங்க இதுல இருக்க முடியும், 15 பேர் இருந்தா இதுல இருக்க முடியாதுன்ட்டு ஒரு 5 பேரை வெளில தூக்கி போறாரு. இதை நம்ம என்ன பண்ணலாம், சுனாமின்னு சொல்லலாம், இல்லை எர்த்குவேக்னு சொல்லலாம். இதெல்லாம் சமப்படுத்துறது. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், உலகமே நமக்காக இருக்குன்னு நினைச்சுக்கிறோம். அப்படிலாம் இல்லை, உலகத்துல நம்ம இருக்கிறோம். அப்ப என்ன பண்ணும், ஒரு சில விஷயங்கள் அதிகமாகும் போதோ இல்லை குறையும் போதோ அந்த இயற்கை வந்து அதை சமப்படுத்திக்கும். அப்போ நம்மலாம் வந்து அதுல பாதிக்கப்படுறோம். இப்போ நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, எனக்காக உலகம் இருக்குதுங்கிற சிந்தனை மட்டும்தான் நம்மளுடைய பெரிய பிரச்சனையா இருக்கு. அதனாலதான் இந்த சுயநலமோ இல்லை நம்ம சொல்ற எல்லா பாதிப்புகளுமே அதனாலதான் வர ஆரம்பிக்குது. சார் ரொம்ப ஒரு அழகான எடுத்துக்காட்டு கொடுத்தீங்க, ரொம்ப அருமையா இருந்தது சார். அடுத்து ஒரு சின்ன ஒரு கேள்வி சார். சொல்லுங்க மேம். அதாவதுங்க சார், சங்க காலத்துல வந்து மனுஷங்களும் இருந்தாங்க, அவங்களும் வந்து அதாவது மரங்கள்லாம் அதாவது அழிச்சாங்கன்னே சொல்லலாம். அழிச்சாங்கன்னா அவங்க தேவைக்கு அழிச்சாலும் அதை மீண்டுமே புதுப்பிச்சு மீண்டும் அதை உற்பத்தி பண்ணாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு அவேர்னஸ் கிடையாது. அதாவது சுற்றுச்சூழலை பத்தியான அவேர்னஸ்லாம் அந்த சங்க காலத்திலேயே. ஆனா இந்த நவீன அந்த சங்க காலத்துல இருந்தவங்க வந்து மரம் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனாலும் சார் அவங்க வந்து ஏதோ ஒரு மரம் வளர்க்கணும்னு இல்லாம நொச்சி மரம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா சார்? கேள்விப்பட்டிருக்கேன். நொச்சி மரத்தை வந்து தான் வீட்டை சுத்தி வச்சாங்க. அந்த நொச்சி மரத்தோட ஸ்பெஷல் என்னன்னா, நம்மளுக்கு வந்து இதயத்திற்கு நல்ல சுவாசமும் மருத்துவ குணம் நிறைஞ்சது இந்த நொச்சி மரம். அது வந்து இதயத்திற்கும் சரி சுவாச உறுப்புகளுக்கும் மாதிரி நல்ல ஒரு பலன் தரக்கூடிய மரம் சார். அவங்க அப்பவே அதை வந்து ஒரு அவேர்னஸ் இல்லாதையே வளர்த்தாங்க. ஆனா இந்த நவீன காலத்துல நிறைய அவேர்னஸ், இந்த மாதிரியான சுனாமி பூகம்பம்லாம் ஏற்படுது நம்ம சொல்லியுமே மக்கள் கிட்ட ஒரு பயம் இல்லை சார். பயம்னு சொல்றதை விட பயபக்தின்னே சொல்லலாம் சார். இன்றைய நவீன காலத்துல மக்கள்கிட்ட பயபக்தி இல்லைன்னே சொல்லலாம். இது எதனால சார் சொல்றீங்க நீங்க? என்னன்னா இப்போ சங்க காலத்துல இருந்து பழைய காலத்துல இருந்தே மரங்கள்லாம் வந்து வெட்டினாங்க, ஆனா வளர்க்கவும் ஆரம்பிச்சான்னு சொல்றீங்க இல்லையா. பாரதியோட ஒரு பாடல்ல ஒண்ணு ஞாபகம் வருது, நீங்க கேள்வி கேட்டதால சொல்றேன். காணி நிலம் வேண்டும் பராசக்தி அப்படின்னு ஒரு பாடல் வரும். அதில் வந்து அவங்க என்னென்னலாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா, எனக்கு வீடு வேணும். அவர் வந்து நமக்கெல்லாம் என்ன தோணுன்னா, என்ன பாரதி வந்து இப்படி ஒரு பேராசக்காரராகிறாரு, ஒரு காணி நிலம் வேணும், அவ்வளோ பெரிய இடம் வேணும், அதில் இவருக்கு என்ன ஒரு சின்ன நம்மளாம் அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு குடிசையில் இருக்கிற மாதிரி இருக்கும், அவர் என்ன இவ்வளோ பெரிய இடம் கேட்குறாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதில் ஒரு சிந்தனையை பாருங்க, காணி நிலம் வேணும். அந்த 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 பாடல் எனக்கு முழுசாக தெரியல, இருந்தாலும் அதில் என்னென்ன கரு வருங்கிறத மட்டும் சொல்கிறேன். அந்த அவ்வளோ பெரிய காணி நிலத்தில் என்ன வேணுமா, அவருக்கு வீடு வந்து நடுவில் இருக்கணுமா, தென்னை மரங்கள்லாம் இருக்கணுமா, அதை சுற்றி தண்ணி போகணுமா, அப்புறம் அங்கே வந்து குயில்கள்லாம் கத்தணுமா. இப்போ என்ன பண்ணாச்சுன்னா, இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், கிரீன் பில்டிங் அப்படிங்கிறோம். சஸ்டைனபிள் தாட்ஸ் வந்து இங்கே எவ்வளோ அழகாக பிளாசம் ஆயிருக்குன்னா, அந்த என்ன நான் மட்டும் வாழ்ந்தா பார்த்தாது. இப்போ தென்னை மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்ல உயரமாக வளரணும். அப்போ வளரும்போது ஒரு சில பறவைகள்லாம் கீழே வர முடியாது, அவங்களாம் மேலே தான் கூடு கட்டிப்பாங்க. ஸோ அந்த இடத்துல தென்னை மரத்தில் அந்த பறவைகள்லாம் இருக்கணுமா, அப்புறம் அது கிளிகள் இல்லை குருவிகள்லாம் வந்துட்டு கத்தணுமா. அப்போ மாமரம் அது மாதிரி ஒரு சின்ன கீழ் லெவலில் இருக்கிற மரம் அதுவும் வேணுமா. சுற்றி நீரோட்டம் போகும்போது அப்போ நீர் சார்ந்த உயிர்களும் வரணும். அதாவது இந்த சின்ன பச்சை புல்லுலாம் இருக்கு இல்லையா, அது தரையில் வளரக்கூடிய அந்த உயிரினங்களும் வரணும்னு சொல்லி அப்போ அவர் என்ன பாரதி என்ன கேட்டிருக்காருனாக்கா, நான் மட்டும் வாழக்கூடாது, என்னை சுற்றி எல்லா ஜீவராசிகளும் சந்தோஷமாக வாழணும். அந்த பாடல் ஒரு அற்புதமான ஒரு பாடல். இப்போ அந்த காணி நிலம் வேண்டும் அவேர்னஸ்ங்கிறதே என்னன்னாக்கா, இப்போ நான் வந்து சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, டெய்லி சாப்பிட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு காரணத்தினால நான் சாப்பிட்றதே மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்க, அப்போதான் நீங்கள் எனக்கு சாப்பிடணும்னு சொல்லணும். அப்போ அந்த காலத்துல என்ன இயல்பாகவே ஒரு அழகான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம தவறாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறதால நம்ம அவங்க கிட்ட சொல்லணும், இதுதாங்க நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லணும். ஆனால் அவங்களுக்கு தவறு ரொம்ப பிடிச்சிட்டதால நீங்கள் எவ்வளோதான் நல்லது சொன்னாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு மனம் வந்து கொஞ்சம் பதைக்கும். ஏன்னா இப்போ வந்து எவ்வளோதான் முன்னாடி என்ன சொல்லுவாங்க, தண்ணி வீணாக்காத, தண்ணி மாதிரி செலவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்க, நம்ம ஊரில் பாண்டிச்சேரியில் இன்னும் அந்த தெளிவு வரல. நீங்கள் சென்னைக்கு எப்பயாவது வாய்ப்பு இருந்துச்சுன்னா போயிட்டு வாங்க. இன்னைக்கு காலையில் இருக்கிற நியூஸ் கூட தண்ணி இல்லாமல் ஜனங்க வந்து 5 மணிலேருந்து குடத்தை வச்சுட்டு வெளியில் நிற்கிறாங்க.
இப்போ அவங்க கிட்ட போயிட்டு நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, தண்ணி சேமிங்கன்னு சொல்லவே தேவையில்லை. அவங்க தண்ணியே கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்க போய் தாகத்துக்கு தண்ணி கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு 20 ரூபாய் இருந்தால் தான் நீங்க ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு தான் போகணுமே தவிர இப்போ அவேர்னஸ் கிரியேட் பண்ணி பிரோஜனம் கிடையாது. இப்போ நம்ம பாண்டிச்சேரியை பொறுத்த மட்டும் இல்லை, நம்ம அவேர்னஸ் கிரியேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா இன்னும் நம்ம முழுசா அந்த மாதிரி போகல. இன்னும் கொஞ்சம் இயற்கை வளங்கள்லாம் அங்கங்க ஒட்டிக்கிட்டு இருக்கு. நம்ம அதை பாதுகாக்கிறதுக்கு அவேர்னஸ் கொடுத்து தான் ஆகணும். ஆனா இது ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா ஒத்துக்க தான் மாட்டாங்க. அதுக்கு தான் நம்ம கொடுக்குறோம். அவேர்னஸ் கொடுக்கறதுக்கான தேவை எதுக்கு இருக்குன்னா அதை கேட்காத 4 பேர் இருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப நம்ம கொடுக்க நினைக்கிறவன் என்ன பண்ணணும், அவனுடைய சுகதுக்கங்களை தவிர்த்துட்டு அவன் போய் தான் ஆகணும், கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா பாதிக்க போறது எல்லாரும் பாதிக்கப்பட போறோம். ஸோ அந்த மாதிரி நீங்க ஏன் வரல அப்படிங்கறத வந்து விட்டுட்டு அவங்க வர்றது வரைக்கும் நம்ம போராடி தான் ஆகணும். பழங்காலத்துல இயற்கையாவே அழகா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதனால உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்க வேண்டிய தேவையில்லை. இன்னும் ஒரு சில இடங்கள்ல பாதிப்பே அதிகமாக போச்சு. ஸோ அதனால கொடுத்தும் பிரயோஜனம் இல்லை. இப்போ நமக்கு நம்ம பாண்டிச்சேரியை பொறுத்த அளவுக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் இயற்கை வளங்கள் இருக்கு, நம்ம பாதுகாக்கிறதுக்கு கொஞ்சம் இருக்கு. அதுதான் நான் சொல்ல வந்தேன். இப்போ அதை வந்து இன்னும் நம்ம அந்த பாதிப்புக்கு வரல. இப்போ சென்னையில வந்து அடிபட்டுட்டாங்க, அவங்க வந்து அதை உணர்ந்துட்டாங்க. நம்ம இருக்கிறதையும் வீணாக்க கூடாது, நம்ம வந்து அதை வந்து காப்பாத்திக்கணும் அப்படின்ட்டு மக்களுக்கு தெரியல. நாங்க சென்னையில அதாவது என்ன சொல்றது 15 வருஷத்துக்கு முன்னாடி அப்பவே நாங்க வந்து சென்னையில ஒரு குடம் இவ்வளோன்னு காசு கொடுத்து தான் வாங்குவோம் தண்ணி. ஆனா இப்போ அந்த ஒரு குடம் இப்போ ₹1 ₹1.50 அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்துடுச்சு. இப்போ பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்லாம குடி தண்ணியும் வெளியில நம்ம போனோம்னா ஒருத்தங்க வீட்டை நீங்க சொல்ற மாதிரியே சரி குடிக்கிறது கூட யாரும் தண்ணி கொடுக்க மாட்டாங்க. அப்ப நம்ம என்ன பண்றது? தண்ணி 17 ரூபாங்க, எப்படி உங்களுக்கு கொடுக்க முடியும்? மாத வருமானமே கம்மியா இருக்கும் இல்லையா? அதான் சார், இந்த நிலைமை ரொம்ப பாருங்க சார். நான் அப்ப இருந்தப்ப கொஞ்சம் ஒரு மாதிரியா இருந்தது. 15 வருஷத்துல இவ்வளவு பாதிப்பு இருக்கு. இதை நான் இங்க வந்து மக்கள் கிட்ட சொல்லுவேன் கண்டிப்பா. ஏன்னா எனக்கு தெரியும் அந்த தண்ணியோட எப்படி சொல்றது பெரிய விஷயம் எனக்கு தெரியும். வந்து கேட்கறதுக்கு கூட இப்ப நீங்க இந்த இவ்வளவு தூரம் வந்து ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல வந்து பேசுறீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்கிறதாலதான் உங்களால பேச முடியுது. இல்லைன்னா உங்களை அது மாதிரி நம்ம எல்லாரையும் தீ சுடுன்னா நம்ம ஒருத்தன் கேட்டுதான் ஆகணும். இல்ல நானும் தீயை சுட்டுக்கிட்டு தான் வருவேன்னாக்கா அப்போ ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைமை தான். அதான் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் தண்ணி வந்து அதிகப்படியா தான் செலவு பண்றாங்க நம்ம மக்கள்னே சொல்லலாம். ஆனா இதை வந்து நம்ம வந்து ஒரு தடுக்கணும் சார் கண்டிப்பாவே. அதான் இந்த அவேர்னஸ் மூலியமாவும் சரி, மற்றபடி வேற ஏதாவது ஒரு மூலியமா தடுக்கணும் சார். நீங்க சொல்லுங்க சார். இப்போ வந்து என்ன, அதாவது முதல்ல வந்து நம்ம ஒரு குடும்பம் எடுத்துப்போம் சார். ஒரு குடும்பத்துக்கு என்னென்ன அவேர்னஸ் எல்லாம் கொடுக்கலாம் சார்? ஒரு குடும்பம் நல்லா இருந்தா முதல்ல அந்த தெரு நல்லா இருக்கும், அடுத்தது அந்த ஊர், அப்படின்னு நம்ம அந்த கிராமம் அப்படியே வந்து நம்ம சொல்லலாம். முதல்ல நம்ம ஒரு குடும்பத்தை எடுத்துப்போம் சார். அவங்களுக்கு என்னென்ன அவேர்னஸ் எல்லாம் கொடுக்கலாம் நீங்க எதிர்பார்க்கறீங்க சார்? இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒவ்வொரு வருஷமும் ஒரு தீம் எடுத்துப்பாங்க சுற்றுப்புற சூழல் தினத்துக்காக. ஓகே சார். இந்த வருஷத்துக்கு என்ன எடுத்திருக்காங்கன்னா திங்க் ஈட் சேவ், அதாவது நல்ல சிந்தனை செஞ்சு உணவு உட்கொள்ளணும். அப்புறம் இப்படி நம்ம சிந்தனை செய்து உணவு உட்கொள்றதால நிறைய சேமிக்கலாம். அதாவது திங்க் ஈட் சேவ் அப்படிங்கறத இந்த வருஷத்தோட தீம். இப்போ நீங்கள் கேட்டதுக்கு அதுக்கு ஒரு நல்ல ஒரு தொடர்பு தான் இருக்குது. ஒரு குடும்பத்தில் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, நம்ம இந்த வருஷம் தீம் அப்படி இருக்கிறதால நம்ம அதிலிருந்தே பேசுவோமே. உணவு பொறுத்த வரைக்கும் அதாவது இப்போது நீங்கள் இதை ஒத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது நம்ம சின்ன வயசுலாம் இருக்கும்பொழுது பால் கொட்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டில் பால் கொட்டிடுச்சுன்னா அவ்வளோ ஒரு சிந்தனை பாலுக்கு அழாதான ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. அதாவது பால் அவ்வளோ ப்ரீஷியஸான ஒரு பொருளாக இருக்கும். ஏன்னா ஒரு தடவை கொட்டிட்டேன்னா அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 மணிக்கு காலையில் கொட்டிட்டேன்னா ஒரு 4 இல்லை 3 மணிக்கு வெயிட் பண்ணணும், இல்லை மறுநாள் காலையில் 6 மணிக்கு வெயிட் பண்ணணும். அதுக்கு நடுவில் பால் கிடையாது. ஏன்னா நம்ம கிட்ட ப்ரிசர்வேஷனும் எதுவுமே கிடையாது. அப்போ என்னன்னாக்கா ஒரு பொருள் ஸ்கேராக இருந்து நமக்கு வந்து அந்த நேரத்தில் நம்ம ஸ்கார்சிட்டிங்கிற விஷயத்த பேச தேவையில்லை, நம்மளுடைய ஒழுக்கத்தை பேசுவோம். அப்போ நம்ம என்ன பண்ணோம், பாலை சிந்த மாட்டோம், வீணாக்க மாட்டோம். இப்போ இருக்கிற குழந்தைங்களை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், பால் கொட்டிடுச்சுன்னா உடனே போய் பாக்கெட் பால் வாங்குற அளவுக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கு. 1, 2வது ரிசோர்ஸும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இதுதான் நம்ம இப்போ உலகத்தில் எது பேசுறாங்கன்னா, நம்ம வந்து பொருளாதார அளவில் நம்ம பெருசாக முன்னேற்றி இருக்கிறோம்னு பேசிக்கிட்டே இருக்கோமே தவிர ஒரு ஆழமான ஒரு விஷயத்த நம்ம மறந்துட்டோம். என்ன விஷயம்னா ஒழுக்கம். அப்போ பால் கொட்டிடுச்சுன்னா அதுக்காக வருத்தப்படுறதுக்கு குழந்தைக்கும் பயம் இருந்துச்சு, அப்பாவுக்கும் என்னடா அது பாலை கொட்டிட்டானே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருந்தது. இன்னைக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கிறதால நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த மாதிரி வருத்தப்படுறத தவறிட்டோம். இது வந்து பால் வந்து ஒரு சின்ன உதாரணம். இப்போ 2வது ஒரு விஷயத்துக்கு வருவோம்னு வச்சுக்கோங்களேன். 2 பேர் வேலைக்கு போகிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு கணவன் மனைவி 2 பேர் வேலைக்கு போகிறாங்கனாக்கா இதில் வந்து 2 பேருடைய பணம் வந்து அந்த குடும்பத்துக்கு ஒரு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இதனால என்ன பண்ணுதுனாக்கா, இப்போ காலையில் போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பாடு செய்யணும், வீட்டில் சாப்பாடு செய்யணும்னா இவங்க வந்து நேரம் பத்தாது.
அதனால என்ன பண்ணுவாங்க, ஹோட்டலில் போய் சாப்பிடலாம் அப்படின்ட்டு ஹோட்டலில் போய் சாப்பிடுவாங்க. ஸோ ஹோட்டலில் வந்து அதுக்கான பணம் அதில் அந்த உபயோகம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போ சாயங்காலம் வீட்டுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, இதுக்கு நடுவில் நிறைய விஷயங்கள் நடக்குது. வீட்டுக்கு வரும்பொழுது ஹோட்டலில் வாங்கிட்டு வரும்போது அவன் அளவுக்குலாம் கொடுக்க மாட்டான். அவன் 20 ரூபாக்கோ இல்லை 50 ரூபாய்க்கு எவ்வளோ கொடுக்குறாங்களோ அதுதான் கொடுப்பாங்க. இவங்க சாப்பிட்டுட்டு மீதி வர பொருளை இவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் வீட்டில் நீங்கள் சமைக்கும் பொழுது என்ன தேவைங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ நம்ம லைஃப் ஸ்டைல் மாறிக்கிட்டதால நம்மளால நிறைய நம்ம வந்து ஒரு 100 ரூபாய் வச்சுக்கிட்டு அழகாக குடும்பம் பண்ணிட்டு இருந்தோம். அதே குடும்பம் என்ன ஆயிடுச்சு, இப்போ 1000 ரூபாய் வச்சுக்கிட்டு திரும்ப ஒரு 1500 ரூபாய்க்கு செலவு பண்ணுது. இதுதான் நடக்குதே தவிர்த்து பொருளாதார முன்னேற்றம் எந்தவித டவுட்டுமே இல்லாமல் நல்லா இருக்கு. ஆனால் தனி மனிதனுடைய ஒழுக்கம் என்ன பண்ணுது, குறைஞ்சிக்கிட்டே வருது. ஒரு குடும்பத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, இதை வந்து நம்ம சொல்லணும். இப்படிலாம் ஒரு டைம் டேபிள் போட்டு, ஒரு டயபெட்டிஷனுக்கு வந்து ஒரு டைம் டேபிள் போட்டு இதை தான் நீங்கள் சாப்பிடணும் அப்படிலாம் சொல்ல தேவையில்லை. உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு 1 லிட்டர் பால் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாலை தயாரிக்கிறதுக்கு 1000 லிட்டர் தண்ணி தேவை. அந்த மாட்டுக்கு வந்து தண்ணி காமிக்கணும், அது புல் வளர்க்கணும். அதான் 1 லிட்டர் தண்ணிக்கு அவ்வளோ பேக்ரவுண்ட் இருக்கு. அப்புறம் அந்த மாடு வந்து சாணம் போடுறதுல கிரீன் ஹவுஸ் கேஸ் அதிகமாக எமிட் ஆகும். இத்தனை பிரச்சனை வருது. ஒரு பால் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து அந்த 1 லிட்டர் பால் உருவாக்குறதுக்கு 1000 லிட்டர் தண்ணி, எத்தனையோ அளவுக்கு அந்த கிரீன் ஹவுஸ் கேஸ்ன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த குளோபல் வார்மிங்க்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கிற கேஸஸ்லாம் அதுலேருந்து எமிட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு உதாரணம். இப்படி எல்லாம் சேர்ந்து கடைசியாக நமக்கு சாப்பாடாக வந்து நிற்குது. இந்த சாப்பாட்டை நம்ம வீணாக்கும் பொழுது சாப்பாடு மட்டும் இங்கே வீணாக போகலை, அதுக்கு தேவையான நீர் அந்த எங்கேருந்தோ. இப்போ நீங்கள் மதியம் சாப்பிட போகிற சாப்பாட்டில் நேற்று வந்து ஒரு கடைக்காரன் அந்த வச்சுருந்தார், ஒரு கடைக்காரர் ஒருத்தர் வச்சுருந்தாரு. அவர் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஏர் கண்டிஷனில் வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அந்த செலவு, அந்த ஏர் கண்டிஷனுக்கான செலவு எங்கேருந்தோ அது டிரான்ஸ்போர்ட் வரணும். இப்போ சேலத்துலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேருந்து இங்கே வரதுக்கு டீசல் போடணும் இல்லையா அந்த வெஹிக்கிளுக்கு, அந்த செலவு. அந்த விவசாயம் பண்ணுறதுக்கு 6 மாதம் இருந்த செலவு, கடைசியாக ஒருத்தன் சமைச்சானே அவனுடைய உழைப்பு, எல்லாத்தையும் தான் நம்ம வீணாக்குறோம். ஒரு இட்லியை தூக்கி போடுறதுல ஒரு பெருமையும் இல்லை. ஏன்னா நம்ம தூக்கி போட்டது அந்த இட்லியை மட்டும் இல்லை, அந்த இட்லிக்கான உழைப்பு. ஒரு பெண்மணி அதை செஞ்சாங்கன்னா அவங்களோட உழைப்பு தூக்கி போட்டோம், அந்த கடைக்காரோடைய உழைப்பு தூக்கி போட்டோம், அங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணோட உழைப்பு தூக்கி போட்டோம், ஒரு விவசாயியோட உழைப்பு தூக்கி போட்டுட்டோம். இது ஒரு பேசிக் ஆட்டிடியூட். இப்போ வர ஜென்ரேஷனில் இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது. உணவை வேஸ்ட் பண்ணுற பழக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. முன்னாடிலாம் அந்த மாதிரி இல்லை. அந்த காலத்தில் வந்து ஒரு கை சாதத்துக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. வெறும் கேழ்வரகு கஞ்சும் இந்த மாதிரி கூழுனே சொல்லுவாங்க சார், அந்த மாதிரி தான் வந்து கிடைக்குமா. அது கூட உங்களுக்கு வயிறு நிறையெல்லாம் கிடைக்காதுங்களா. ஒரு டம்ளர் மதியம் சாப்பிட்டா நைட்டு வந்து பட்னியா படுத்துருவாங்களா, இல்லை நைட்டு கிடைச்சா மதியம் கிடைக்காது, இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்காங்க சார். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம வேஸ்ட் பண்றோம். ஒரு இட்லி தூக்கி போடுறதுனால வந்து நம்ம ஒழுக்கமும் கண்டிப்பா இதுல கெடுதலே நான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஒரு இட்லி கிடைக்காத கூட எவ்வளவோ மக்கள் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எவ்வளவோ பிள்ளைங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனா அதை தூக்கி போடும் போது நம்ம அதை நினைச்சும் பார்க்க மாட்டோம். அதாவது உலகத்துல 7 ஒருத்தன் வந்துட்டு உணவு பற்றாக்குறைனால ஒவ்வொரு நாளும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கான். அதாவது 7 பேர்ல இருக்கோம்னா அதில் ஒருத்தன் வந்து சாப்பாடு இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ அது டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாக தான் இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செய்தித்தாளில் வந்த ஒரு விஷயம், 339 கோடி வந்து கல்யாணத்தில் மட்டுமே உணவு வேஸ்ட்டாக போதும். ஒரு கல்யாண வீட்டில், அதாவது இந்தியா முழுக்க கல்யாண வீட்டில் செலவாகிற மொத்த தொகையை பார்த்தீங்கன்னா 339 கோடின்னு ஒரு நியூஸ் பேப்பரில் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக இதோட அதிகமாக தான் இருக்குமே தவிர கம்மியாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் இதே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எத்தனை ஜனங்க சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஒவ்வொருத்தவனும் அவன் வேலையை கரெக்டாக செஞ்சான்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக கூட கொஞ்சம் லிபரலைசேஷன் கூட எடுத்துக்கலாம். ரொம்ப பாதிப்படையாமல் செஞ்சானே நம்ம இப்படி ஒரு நிகழ்ச்சியே தேவையில்லை. ஆக்சுவலாக நீர் மாசுபடுதல்னு சொல்றாங்க இல்லைங்களா. இன்றைய காலகட்டத்தில் வந்து இந்த தொழிற்சாலைகள் இருந்து வர கழிவுகள் நிறையவே சொல்லிட்டு போகலாம் சார். இதனால வந்து ரொம்பவே நீர் வந்து மாசுபடுது சார். இந்த கடல் தண்ணியில வந்து விட்டுறாங்க. இதனால வந்து மீன் இதெல்லாம் வந்து உயிர் வாழறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னா எதனால சார்? இது ஒரு 100 ஏக்கர் என்கிட்ட இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 100 ஏக்கர்லயும் நான் வந்து வெறும் பயிர் தான் வைப்பேன், இல்லை வெறும் செடி தான் வளர்ப்பேன் அப்படின்னாக்கா அடுத்த வேலைக்கு சாப்பாடு இருக்காது. நம்ம பணம் வேணும் இல்லையா. அந்த 100 ஏக்கர்ல இருக்கிற மக்களுக்கு எனக்கு பணம் வேணும். அப்போ நான் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு தான் ஆகணும். அப்போ அதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு இவ்வளோ இடம் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இஏன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னாக்கா என்விரான்மெண்டல் இம்பாக்ட் அசஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க. எவ்வளோ இடத்துக்கு தொழிற்சாலை கொடுக்கலாம், ஏன்னா அந்த ஜனங்களுக்கு வேலை கொடுக்கணும். அப்போ அரசாங்கத்தோடைய கடமை எப்படி இருக்கும்னாக்கா, வெறும் சுற்றுப்புறத்தை பாதுகாக்கிறது மட்டும் அரசாங்கத்தோடைய வேலையா இருக்காது. சுற்றுப்புறத்தையும் பார்த்துக்கணும், அந்த ஜனங்களுக்கு சாப்பாடும் கொடுத்தாகணும், அவங்களோட வாழ்க்கை முறையும் ஒன்று இருக்கு இல்லையா, அதை ஏற்பாடு பண்ணுறதுக்கு அவங்க பணமும் தேவைப்படுது. அப்போ இது ரெண்டுத்தோட பேலன்ஸ் அவங்க பார்க்கணும். அப்போ அதுக்கு ஒரு சில ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. நீங்கள் வந்து இவ்வளோ ஜனங்க இருந்தாங்கன்னா இப்படி வச்சுக்கலாம், இவ்வளோ இண்டஸ்ட்ரீஸ் வச்சுக்கலாம்,
இவ்வளவுதான் தண்ணி எடுக்கணும், ஏன்னா இங்க தண்ணி ஸ்கார்சிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி அரசாங்கத்துக்கு அது ஒரு வழிமுறையும் வச்சிருக்காங்க. அதுக்கு ஒரு மினிஸ்ட்ரியே வச்சிருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் என்வரன்மெண்ட் ஃபாரஸ்ட்னு இருக்கு. அதை ரெகுலேட் பண்றதுக்கு சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அப்படின்னு இருக்கும். பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் பிபிசிபி அப்படின்லாம் நிறைய நிறுவனங்கள் இருக்கு அதுக்கு மானிட்டர் பண்றதுக்கு. இவங்க மானிட்டர் பண்றதுக்கு ஒரு சில பேராமீட்டர்ஸ்லாம் எடுத்துப்பாங்க. அதாவது தண்ணி எவ்வளவு மாசுபடுது, காற்று எவ்வளவு மாசுபடுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாண்டர்டுக்கு அதிகமா போச்சுனாக்கா அதுக்கு பெனால்ட்டிஸோ இல்ல வழிமுறையோ சொல்லுவாங்க. இது ஒரு பக்கம். ரெண்டாவது பக்கம் அந்த இண்டஸ்ட்ரியில எல்லாரும் அவங்கவுங்களோட லாபத்தை தான் பார்த்தாகணும். ஏன்னா இண்டஸ்ட்ரி வச்சுக்கிறதே லாபத்துக்காக தான். இன்னொன்று வந்து அந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிறவங்களுடைய நலனும் இருக்கும். ஏன்னா பக்கத்தில் இருக்கவங்க தான் போய் வேலை பார்க்கணும். இல்லை எல்லாரும் இது வந்து எப்படின்னா ஒரு சினர்ஜிக் எஃபெக்ட். உங்களுக்கும் வேலை நடக்கும், எனக்கும் வேலை நடக்கும். இதில் மாசுபடுது என்னென்ன, இது எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த ஸ்டாண்டர்ட் இப்போ தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோதான் பிஓடி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தாண்டி போச்சு, இந்த லிமிட்டை தாண்டி போச்சுனாக்கா அதுக்கு தேவையான உபகரணங்கள்லாம் உபயோகங்கள்லாம் இப்போ அதிகமாக வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு. ஏன்னா நிறைய இனோவேஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்கு. அந்த உபகரணத்தை பயன்படுத்தி அவங்க அதை அந்த பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும். இதுவும் நம்ம ரூல்ஸ் மாதிரி தான் சொல்லலாம். எப்படின்னா இப்போ வந்து பொது இடங்கள்ல சிகரெட் குடிக்க கூடாது அப்படின்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. உங்களுக்கு தெரியும், நானும் நீங்களும் பேச தேவையில்ல, நமக்கே தெரியும் அது எந்த அளவுக்கு ஃபாலோ பண்றாங்க. இண்டஸ்ட்ரீஸும் அதை ஃபாலோ பண்ணணும், அரசாங்கமும் அதுக்கான இனிஷியேட்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து ஓவர் நைட்ல சேஞ்ச் பண்ண ப்ராசஸ் கிடையாது. இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டா நல்லபடியா நடக்கும். ஒரு பெரிய வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வீட்டை வந்து அழகா கட்டினோன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ரூஃப்லாம் உயரமா கட்டுறதோ இல்ல நல்ல விண்டோஸ் வச்சு கொஞ்சம் காத்தோட்டமா கட்டினாக்கா ஏசியோடைய தேவை கொஞ்சம் கம்மியா இருக்கு. இல்லை சுத்தி கொஞ்சம் மரங்கள் வைக்கிறது, அப்புறம் கிரீன் ரூஃப் டாப்னு சொல்லுவாங்க. அதாவது மேலே வந்துட்டு புல்வெளிலாம் வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ரூஃப் கார்டன் சொல்லுவாங்க. அந்த ரூஃப்ல வந்துட்டு நம்ம கார்டன்லாம் வச்சுக்கிட்டோம்னாக்கா இந்த ஹீட் உள்ள வருது இல்லையா, அது வந்து கிட்டத்தட்ட அது பேர் கிரீன் கார்பெட்டிங் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 30-40% வந்து கம்மியாயிடும், ஹீட் உள்ள வராது. அதாவது அதிகமான பர்சன்டேஜ் சொல்லுவாங்க. நான் ஒரு சேஃபர் சைடுக்காக 30% சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். கண்டிப்பா ஒரு பெரிய அளவுல வந்து நமக்கு வந்து வெப்பம் வந்து உள்ள வராம இருக்கும். மேலே வந்து நீங்க தோட்டம் வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் ரூஃப்ல வந்துட்டு சீலிங்லாம் போட்டுக்கலாம். தண்ணி உள்ள வராத அளவுக்கு சீலிங் போட்டுட்டு மேலே அந்த பசுமையாக கொஞ்சம் இடத்த வச்சுக்கிட்டிங்கனாக்கா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். இதனால பவர் காஸ்ட் ரொம்ப கம்மியாகும். அப்புறம் தோட்டம் வைக்கிறதால உங்களுக்கு தேவையான காய்கறி நீங்களே உற்பத்தி பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியில் டிபெண்ட் ஆகிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு நமக்கு நிறைய இடம் வேணும்லாம் தேவையே இல்லை. இருக்கிற இடத்துல பண்ணுற அளவுக்கு இப்போ நிறைய நிறுவனங்கள்லாம் முன் வராங்க, அவங்களே வராங்க. இப்போது த்ரோ அண்ட் ஏர்ன் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு சின்ன ஜாடி மாதிரி வச்சுருக்காங்க. 21 ஜாடி இருக்குது. ஒரு ஈகோ பாட் நினைக்கிறேன் அந்த ப்ராஜெக்ட் பேர். நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களோட குப்பையை அதில் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 21 நாள் கழித்து அந்த குப்பைலாம் மங்கிடும். அதில் வர செடியில் வந்து நீங்கள் எது வேணாலும் பயிர் வச்சுக்கலாம். அதாவது வீட்டுக்குள்ளேயே வச்சுக்க வேண்டியதான் அதெல்லாம். அப்புறம் பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் இப்படி சுற்றி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா வீட்டிலேருந்து ஓவர் ஹெட் டேங்க்லேருந்து தண்ணி ஒழுகிட்டே இருக்கும். இந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இருக்கிற லீக்கேஜை கண்ட்ரோல் பண்ணாலே கிட்டத்தட்ட ஒரு 70% வந்து தண்ணியை நம்ம ஓரளவுக்கு நல்லா பயன்படுத்தலாம். ரெண்டாவது துணி துவைக்கிறது. இந்த துணி துவைக்கிறத பொறுத்த வரைக்கும் ஒரு சட்டைக்காக ஒரு பக்கெட் தண்ணியை வேஸ்ட் பண்ணுவோம். இந்த நேரத்தில் ஒன்று சொல்லணும்னு விருப்பப்படுறேன். அழுக்கு இருக்கு இல்லைங்களா, அந்த அழுக்கை வந்து ஒன்ஸ் தண்ணியில் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து பைண்ட் பண்ணிக்கும். அந்த டிட்டர்ஜென்ட் வந்து என்ன பண்ணும், பைண்ட் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோதான் எத்தனை சட்டையை அதை போட்டு அலசினா கூட அந்த அழுக்கு வந்து அந்த சட்டையில் ஒட்டாது. அதாவது லேயோஃபிலிக் லேயோஃபோபிக்னு சொல்லுவாங்க. அதை நான் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். எப்படி எடுத்துக்கலாம்னாக்கா, அழுக்கு வந்து தண்ணிக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிட்டர்ஜென்ட் என்ன பண்ணும், அந்த அழுக்கை வந்து மூடிக்கும். அப்போது அந்த அழுக்கை வந்து திரும்ப வந்து அந்த சட்டையில் ஒட்டாது. ஸோ அதனால் நம்ம வந்து ஒரு சட்டையை ஒரு பக்கெட்டில் தான் போடணுங்கிறதுல அவசியம் இல்லை. ஒரு பக்கெட்டில் 2-3 சட்டையை போடலாம், தப்பு கிடையாது. அதனால் அந்த திரும்ப அழுக்கு வந்து ஒட்ட போகிறதில்ல. அதனால் நீங்கள் பெரிய அளவில் தண்ணியை சேமிச்சிடலாம். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அந்த டிட்டர்ஜென்ட் சேர்ந்த தண்ணி வந்து ரொம்ப பொல்யூட்டண்டாக இருக்கும். அது பேர் கிரே வாட்டர்னு சொல்லுவாங்க. இந்த கல்வாழைன்னு ஒரு செடி இருக்கும். அந்த கல்வாழை செடியை வச்சுட்டு அந்த தண்ணியை ஊற்றிட்டிங்கன்னா செடி அந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியாது. அதனால என்ன பண்ணலாம்னாக்கா, அந்த கல்வாழையை நட்டுட்டிங்கன்னா அதில் இருக்கிற மாசெல்லாம் அதை எடுத்துக்கும், தண்ணியை கொஞ்சம் சுத்திகரிப்பு பண்ணிவிடும். அந்த தண்ணியை நீங்கள் பழையபடி நல்ல செடிக்கெலாம் யூஸ் பண்ணலாம். அது மாதிரி செஞ்சுக்கலாம். அப்புறம் சானிடேஷன், அதாவது பொதுவாக சுற்றுப்புறம்னா இப்போ சானிடேஷன் ஒரு முக்கியமான இஷ்யூஸாக இருக்கும். ரொம்ப வெரி பர்டிகுலராக பார்த்தீங்கன்னாக்கா உமனுடைய ஹெல்த். இப்போ இவங்க வந்துட்டு இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ்லாம் வந்துட்டு ஒழுங்காக கன்சர்ன் பண்ணுறது இல்லை. வெளியிலே ஆஃபீஸ்க்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே வந்து அந்த சானிடரி டிஸ்போசல்ஸ் இருக்கா, அது மாதிரி விஷயத்தெல்லாம் செக் பண்ணிக்கணும். இவங்க இல்லைனாக்கா அதை வந்து அரசாங்கமோ இல்லை பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கோ அதை சொல்லணும். ஏன்னா எல்லாருக்கும் அந்த விஷயம் தெரியுமான்னு சொல்ல முடியல. பொதுவாக பெண்கள் இடத்துல இதெல்லாம் பேசுறதுக்கு ஒரு பெரிய ஐயம் இருக்கு. ஏதோ தப்பான விஷயத்த பேசுற மாதிரி ஒரு விஷயம் ஒருலாம் நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நிறுவனத்திலையும் அதிகப்படியான பெண்கள் வேலைக்கு வந்துட்டாங்க. அப்போ அதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி இடத்துல பெண்கள் வந்து அதை வந்து முன்னிறுத்தி அந்த ஒரு அதிக நிர்வாகிக்கு அதை வெளிப்படுத்தணும். இதெல்லாமே நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம்னாக்கா ஒரு ஹெல்த்தியான லைஃபை தான் வாழலாம். அழகா அருமையாகவும் சொன்னீங்க சார். அதாவது ஒரு குடும்பத்தில் இதெல்லாம் செஞ்சாவே கண்டிப்பாக வந்து நம்மளை பார்த்து கண்டிப்பாக நம்ம
ஒரு கேஷுவலா எடுத்துக்கலாம் சார். ஒரு வீட்ல ஒண்ணு பண்றாங்க அப்படின்னா என்ன ஏது அப்படின்னு கண்டிப்பா வந்து பக்கத்து வீட்ல வந்து கேட்பாங்க. இதை நம்ம பண்ணும் பொழுதே வந்து அவங்க வந்து கேட்கும் பொழுது அவங்க பண்ணாங்கன்னா அடுத்தடுத்து இது போயிட்டே இருக்கும். ரொம்ப நல்ல விஷயம் தான். இந்த பிளாஸ்டிக் கப்பு பேப்பர் கப்பை பற்றி ஒரு பெரிய டிபேட்டே ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா ஜனங்களும் நினச்சிருக்காங்கன்னா பேப்பர் கப் யூஸ் பண்ணால் ரொம்ப சேஃப் போல இருக்குது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பிளாஸ்டிக் கப்பை வந்து நம்ம தூக்கி போட்டோன்னா அது வந்து மக்காது. பேப்பர் கப்பு மக்கும். அதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயமே தவிர பேப்பர் கப்பை உருவாக்குறதுக்கு எத்தனை மரம் வெட்டப்படுதோ இல்லை அதனால அந்த பல்ப்பு வந்துட்டு அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது வந்து ஒரு டாப் குவாலிட்டி பல்ப். அது இப்போ நம்ம சாதா பேப்பரில் யூஸ் பண்ணுறதை விட அந்த பேப்பர் கப்பில் இருக்கிற பல்ப் வந்து டாப் குவாலிட்டி. இது செய்யறதுக்கு வந்து நல்ல ஃபைபர் தான் தேவை. அதாவது நல்ல மரங்கள் எல்லாம் வந்து பேப்பர் கப்புக்காக வெட்டி தான் ஆகணும், அழிக்கப்படுது. அதனால நம்ம பிளாஸ்டிக் கப்போ பேப்பர் கப்போ அதை வந்து ஒழுங்காக மேனேஜ் பண்ணுறதுல தான் சொல்யூஷன் இருக்கே தவிர நான் இப்படி தான் தூக்கி போடுவேன் அதனால எனக்கு வந்து ஏதாவது ஒரு கப்பை கொடுங்க நான் தூக்கி போட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதுலாம் வந்து சொல்யூஷன் கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து சோலார் பேனல். இப்போ நம்ம வந்து பவர் இல்லாதனால நம்ம சோலார் பேனலுக்கு போயிடலாம், இல்லைனாக்கா மாற்று எரிசக்தி வேற ஏதாவது போயிடலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல சிந்தனை அப்படிங்கிற லெவலில் மட்டும் வச்சுக்காம நான் இப்படி தான் பவரை வேஸ்ட் பண்ணுவாங்க, நீங்கள் வந்து எனக்கு வந்து சோலார் பேனல் கொடுத்துருங்க அதை கொடுத்துருங்க நான் இப்படிலாம் மாற மாட்டேன் அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு சொல்யூஷனே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து நம்மளால ஒரு டெம்பரரி நமக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாததுனால சோலார் பேனல் ஒரு சொல்யூஷனாக இருக்கலாமே தவிர்த்து நம்மளுடைய கன்சப்ஷன் பேட்டர்ன் அது சேஞ்ச் ஆகலைனாக்கா நம்மளால ஒன்றுமே பண்ண முடியாது. ரெண்டாவது வந்து இப்போ ஒரு பாட்டு கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ரேடியோவில் கேட்கறதுக்கும் ஒரு மொபைலில் கேட்கறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு மொபைலில் நம்ம என்ன பண்ணுவோம், சார்ஜரில் போட்டு விட்டுட்டு அப்படியே விட்டுடுவோம், மறுநாள் காலைல தான் எடுப்போம். மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு தேவையான பவரை காட்டிலும் அந்த சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், மீதி ஒரு 5 மணி நேரம் அந்த சார்ஜரில் இருந்துச்சுன்னா மொபைல் சார்ஜ் பண்ணுறதுக்கு தேவையான எலக்ட்ரிசிட்டியை விட 2-3 மடங்கு அதிகமாக வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் சார்ஜரில் அப்படியே வச்சுட்டிங்கனாக்கா அது அதிகமாக தான் வேஸ்ட்டாக போகும். அதனால ஒரு சின்ன சின்ன விஷயம், நம்ம சார்ஜ் முடிஞ்சுதா உடனே எடுத்து அந்த பிளக் ஆஃப் பண்ணிட்டேனாக்கா நிறைய பவர் சேவ் பண்ணலாம். இது மாதிரி பவர் கன்சப்ஷனை வந்துட்டு முடிஞ்ச அளவு குறைக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் வச்சு பண்ணுறோம் அப்படின்னாக்கா என் கண்ணு முன்னாடி இருக்கிற குப்பையை பின்னாடி வச்சுக்கிட்டேன் இப்படியே சேர்த்துக்கிட்டே வரும்போது என்ன பண்ணும், குப்பை அதிகமாக ஒரு நாளைக்கு முன்னாடி வந்துடும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் எவ்வளோ உபயோகப்படுத்துகிறோமோ அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன், தேவையில்லாத உபயோகத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டேனாக்கா நம்ம வந்து சுற்றுப்புறத்தை நல்லபடியாக பாதுகாக்கலாம். கண்டிப்பாக சார், நீங்கள் சொன்னது ரொம்ப 100க்கு 100 உண்மைனே சொல்லலாம். அது சின்ன சின்ன விஷயங்க சார். அதாவது எலக்ட்ரிசிட்டியில் வந்து வேஸ்ட்டாக எரியிற லைட்டு, இந்த மாதிரி இந்த ஏசி, அதாவது வெளியிலையும் கூலிங்காக இருக்கும் ஆனால் உள்ளே வந்து ஏசி போட்டுட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு நான் நிறைய பேரவே ஒரு பகட்டுன்னு கூட நான் இதை சொல்லுவேன் சார். கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம வந்து நல்லா அழகாகவே கடைபிடிச்சிட்டு வந்தோம்னா வந்து நம்ம எதிர்காலத்தை வந்து ஒரு பெரிய பாதிப்புல இருந்து கண்டிப்பாக நம்ம பூமியை வந்து காப்பாற்றலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப அழகாக சொன்னீங்க. இவ்வளோ நேரம் நீங்க நிறைய தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார். நன்றி. இதுவரை கேட்டது சுற்றுப்புற சூழல் தின சிறப்பு நிகழ்ச்சி. புதுவை பல்கலைக்கழக மாசு கட்டுப்பாட்டு துறையை சார்ந்த துணை பேராசிரியர் எஸ். சுடலை அவர்களை நேர்முகம் கண்டார் காலாப்பட்டு தனலட்சுமி.